விருச்சராசிக்காரர்கள் எப்போதும் கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ஒரு விஷயம், சாமி என்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்போ அழிவு வரும், என்னுடைய சாவி எப்போ வரும், நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க சாமி அப்படின்னு ரொம்பவே மனசுல உள்ள வழிகளையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளுக்கு கூட யார்ட்டையா வச்சு பர்மிஷன் கேட்டுதான் செய்ய வேண்டிய நிலைமைன்றது இருக்கு. இவர்கள் எதாவது ஒண்ணு செய்ய ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இவர்கள் நினைச்ச உடனே செஞ்சிட முடியாது. அதை வீட்டுல சொல்லணும், அப்பா அம்மாட்ட சொல்லணும், சகோதர சகோதரி சொல்லணும், பிள்ளைகிட்ட சொல்லணும், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் கடைசியில இவங்க செய்யற மாதிரி நிலைமை. புரியுதுங்களா உங்களுக்கு? சின்ன வயசுல பிறக்கிற இதாகிறாங்க, அந்த நேரத்துல அவங்களுடைய அப்பா அம்மாட்ட சொல்லணும்ன்ற நிலைமை வருது. அதுக்கப்புறம் செய்யும் போது மறுபடியும் அப்பா அம்மாட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் வயசு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிட்டு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறமா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியது அப்படின்னு எல்லார்கிட்டையுமே சொல்லி பர்மிஷன் வாங்கி தான் இவர்களுடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலும் கேட்டு கேட்டு செய்ய வேண்டிய நிலைமை என்பது இருக்கு இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில. விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. இவர்கள் மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்க, இல்ல வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற போது என் மனசுக்கு பிடிச்சது என் மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொண்டவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இவர்கள் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. காரணம், இவர்களுடைய அந்த பேச்சை நிறைய பேர் கேலி பண்றது, கிண்டல் பண்றதுன்றதுக்காகவே எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டையுமே சொல்லிட மாட்டாங்க. பல விஷயங்களை தனக்குள்ளேயே மறைச்சு வச்சுப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில பர்மிஷனும் கேட்டுதான் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று செய்ய போனாங்கனாலும் அமைதியா இருந்து பொறுமையா இருந்து எல்லாத்துலயுமே பொறுமை காத்துதான் செய்யணும். இதை தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி எங்கனாலும் இவர்கள் பொறுமை பொறுமை பொறுமை. அது இல்லாம மற்றவங்க கோவப்படுத்தும் சரி, மற்றவங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த நேரத்துல கூட அதிகமான பொறுமையை கையாளக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இவங்க அளவுக்கு பொறுமைன்றது யார்ட்டையுமே இருக்காதுங்க. ரொம்ப பொறுமைசாலி. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்றது அளவுக்கு தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா மற்றவர்கள் அதை சரி செய்ய விட மாட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இவர்கள் சரி செய்யலாம்னு நினைச்சாலும் கூட அங்க இருக்கக்கூடியவங்க நீ எப்படி செய்யலாம், நீ செய்யக்கூடாது, நீ போடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பண்ணிடுவாங்க. முக்கியமா இன்னொன்னு சொல்றேங்க, இந்த விருச்சக ராசிக்காரர்களை எல்லோருமே அவமானப்படுத்துறதும் உண்டுங்க. முக்கியமா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒரு கல்யாணம் இல்ல ஒரு சீமந்தம் இருக்குது, இல்ல ஒரு தலைத்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வீட்டு பால்காட்ச கூட வச்சுக்கலாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கூட இவர்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிடுறதா இருந்தாலும் கூட இவங்க வீட்டுல சொல்லுவாங்க, அவனை கூட்டு வந்துடாத, அவனை விட்டுட்டு வந்துரு அப்படின்பாங்க. காரணம், இவர்கள் வந்தால் துரதிருஷ்டம் தேர்ந்து வரும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை வெளியிடுவாங்க. இவங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஆக்ஷனா இருக்கும். இவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை வந்திருக்கும். அதற்கு காரணம் இவர்கள் தான் சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சொல்லி 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 அது யதார்த்தமா நடந்த விஷயம் தான், ஆனாலும் சொல்லி 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 இவர்கள் வந்த துரோஷம்ட்டு குடும்பங்கள் கூட ஒதுக்கி வச்சு வாழக்கூடிய ஒரு நபர்கள்லாம் அந்த வர்த்தக ராசிக்காரர்கள். வர்த்தக ராசிக்காரர் வந்து பணம் வரும்போது அந்த எதுவுமே தெரியாது. வர்த்தக ராசிக்காரர் வந்து உதவி கிடைக்கும் போது அது எதுவுமே தெரியாது. வர்த்தக ராசிக்காரர் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாங்கனாலும் அப்பயும் தெரியாது. ஆனா இவர்கள் வந்துட்டா மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வாழ்க்கை என்பது இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அதிகமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள். முக்கியமா இதுநாள் வரைக்கும் இவர்கள் வாழ்க்கையில பார்த்த சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட நீங்கி சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் காணக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட போகுது. சரி, இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? விருச்சக ராசிக்கார அன்பர்களே, நீங்க இதுக்கப்புறமா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. இதற்கு முன்பு நீங்க எடுத்து வச்ச எந்த முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றி என்பது கை கெட்ட தூரம் வரும், ஆனா முழுவதுமாக கிடைக்காமலே பெறும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் முழுவதுமான வெற்றியையும் பலன்களையும் பார்ப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் சரி, இல்ல பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களும் சரி, சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாதகமான தீர்ப்புன்றது உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்த பண்ணும்போதும் சரி உங்களுக்கான சாதகமானது ஒரு விஷயம் நடக்காது, உங்களுக்கு ஆப்போசிட்டா வேணா எல்லா விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இனி சாதகமான விஷயங்கள் என்பது பல நடக்கும். வெளியிடங்களுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய நிலைமை என்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். தங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு செல்வார்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அங்கு தனக்கு பிடிச்ச உணவுகளை உண்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். அதுவும் முக்கியமா பண கஷ்டம் இல்லாத சூழ்நிலையாக இனி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கும்.
இதற்கு முன்பு கடன் பிரச்சனை, அவங்ககிட்ட கடன், இவங்க கிட்ட எப்படின்னா படிப்பு கடன், விவசாய கடன், வீட்டு கடன், கார் கடன், பைக் கடன், போன் கடன்னு எல்லாமே லோனு, இந்த மாதிரி கடனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அந்த கடனை எல்லாம் அடைப்பதற்கு ஏற்ற காலமாகவும் திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்பட்டும் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டாகும். சில நபர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நம்ம என்ன கேட்கக்கூடிய கேள்வி என்ன, சாமி சாமி நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான் இது வரைக்கும், ஆனா இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடக்க முடியாது சாமி அப்படின்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் நிஜமாக இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஏன் நிஜமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நம்புங்களேன், சில காலங்கள் பொறுக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு விஷயம், ஒரு டிரைவிங் எடுத்துக்கோங்களேன், நம்ம இப்போ கார் ஓட்ட பழகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நாள் இல்ல 2 நாள் அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம டிரைவிங்கை கத்துக்க முடியும். ஒரு சிலவங்களுக்கு 1 மாசம் ஆகும், ஒரு சிலவங்களுக்கு 1 வாரம் ஆகும், ஒரு சிலவங்க 1 நாள்ல கூட கத்துப்பாங்க. ஆனா அது ரொம்ப டேலண்டட் பர்சன் தான். ஒரு சிலவங்க 2 நாள் 3 நாள் அப்படின்னு ஆகிட்டு தான் இருக்கும். அது மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயம் அன்னைக்கும் நடக்கும், ஒரு சில தினங்கள் கழித்து நடக்கும், மாதங்கள் வருடங்களும் ஆகும். ஏன்னா உங்களுடைய கர்மா எப்படி, உங்களுடைய வயது எப்படின்றத பொறுத்து நீங்க பிறந்த தேதிகள் மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களை வச்சு மாறுபட்டு நடக்கும். எல்லாமே கர்ம வினைகளை வச்சுலாம் மாறுபடும். அப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் இந்த ஒரு பதிவில் எல்லாருடைய விருச்சிக ராசிக்காரர்களும் மொத்த விதக்கும் சொல்லிட முடியல. சில விஷயங்கள் உங்களை சார்ந்து உங்களுக்கு நடக்கும், சில விஷயங்கள் உங்களை சாராது இருக்கும். சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இது அடுத்து விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது இருக்கு. சரியா சொல்ல போனா 30 வயது தாண்டிடுச்சுங்க சாமி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி அந்த பயம் என்பது தேவையில்லைங்க. திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய, அதுவும் ரொம்ப சீக்கிரமா நடக்கக்கூடிய நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் ரொம்ப யோசிச்சாங்க, நமக்கெல்லாம் திரும்ப நடக்குமா, நம்மளை யார் பண்ணிப்பா அப்படின்னு யோசிச்சாங்க, கவலைப்பட்டாங்க. ஆனா இனி அந்த கவலை கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுன்றத உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமண பந்தம் என்பது நிச்சயிக்கப்படும். அது காதல் திருமணமாகவும் அமையும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டிருக்க மாதிரி அரேஞ்ச் மேரேஜா கூட இருக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் என்பது இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, முன்னாடி நீங்க சில விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டா நல்லா இருக்குமே, இதெல்லாம் செய்யணுமேன்னு அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட நீங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு நினைச்சு முடிவு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசுல சில கோபங்களும் கவலைகளும் இருக்குதுங்க. அது யார் மேல அப்படின்னா, இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மேலும் இவர்களுடைய பெற்றோர்கள் மேலும் அதிகமாவே இருக்குன்னு சொல்லிக்கலாங்க. அதாவது இவங்களுடைய குடும்பத்துல இவங்களுடைய பெற்றோர்கள், இவங்க கூட இருப்ப சகோதர சகோதரிகள் எல்லோருமே இவங்க கூட இருக்கும்போது மட்டும் இவங்க அப்படியே நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கும்போது மட்டும் சொல்றேன், புரியுதுங்களா? கூட இருக்கும்போது மட்டும் அப்படி பேசிப்பாங்க. இவங்க அந்த இடத்த விட்டு நகண்ட அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷத்திலேயே இவர்களை பத்தி இல்லாது போடாதுன்னு எல்லா எல்லா வார்த்தைகளையுமே அப்படியே ஒப்பிப்பாங்கங்க. அது இவங்க நம்ம கூட இருக்கும்போது வரைக்கும் இப்படி பேசல, நம்மளுக்கு போனதுக்கு அப்புறம் பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு தாங்க மனசுக்குள்ள வருத்தம் என்பது அதிகமா இருக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயமும் நடக்க இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். முழுக்க முழுக்க தொழில்ல இனி எந்த ஒரு நஷ்டம் என்பதும் இருக்க போறது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய காலங்களாக இனி அமையும். கவலைப்படாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்க. அதுவும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க சில விஷயங்களை யோசிச்சு உங்களுடைய மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க அதை தவிர்த்துருங்க. அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நீக்கிட்டு நீங்களே உங்களுடைய மனசுக்குள்ள இது பண்ணி இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்க போகுது. சரி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம். விருச்சிக ராசிக்காரர்கள் என்றாலே முருகப்பெருமான் தாங்க. அதனால முருகப்பெருமானுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல்றோம். இதை உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது, சுத்தபத்தமா இருக்கும்போது நீங்க மனசாராக வேண்டிட்டு முருகப்பெருமான் நினைச்சு சொல்லி பாருங்க. எத்தனை டைம்ஸ்னாலும் சொல்லலாங்க, தப்பே கிடையாது. ஒரு முறை தான் அப்படின்றது கிடையாது, 3 முறை தான்ன்றதும் கிடையாது. உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் சொல்லலாம், எத்தனை நாட்களும் சொல்லலாம். யாரும் எதுக்கும் கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல்லி இதுதான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு மனசளவுல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான். நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். ஓம் சரவண பவ நம. ஓம் சரவண பவ நம. ஓம் சரவண பவ நம. இத சொல்லிக்கிட்டே இருங்க, எத்தனை டைம்னாலும் சொல்லாங்க, தப்பே கிடையாது. நீங்க மனசோட சொல்லலாம். இதை சொல்வதற்கான முக்கியமான காரணம், நம்முடைய சப்ஸ்கிரைபரே ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசும்போது சொன்னாங்க, சாமி நான் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் சாமி, ஒரு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு, நான் மாறி மாறி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன்,
அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசே அறியாம பல மணி நேரம் சொல்லிட்டு அழுதுட்டே அப்படியே அங்கேயே இருந்த சாமி. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு நடந்தது எல்லாமே என்னையவே நம்ப வைக்க முடியாத இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு விஷயம் தாங்க. நீங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி பார்க்கலாங்க, தப்பே கிடையாது. கண்டிப்பா இந்த ஒரு மந்திர சொல் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சொல்லாக இருக்குது. அதனால நீங்க எதை பத்தியுமே யோசிச்சு உங்களுக்குள்ளேயே நீங்க வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாம ஒரு முழு நம்பிக்கையோட அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு முருகப்பெருமான் நினைச்சு ஆசீர்வாதத்தோட சொல்லி பாருங்களேன். அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நீங்களே அமைச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா வாழக்கூடிய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லாம தவிர்க்காதீங்க. சொல்லி பாருங்களேன், ஒரு நாளாவது சொல்லி பாருங்க, தப்பு இல்லைங்க. தினமும் கூட உங்களை விட்டுருங்களேன், தினமும் சொல்ல முடியலங்க சாமி அப்படின்னா விட்டுருங்க. ஒரு நாள் சொல்லலாம், ஒரு நாள்ல என்னங்க மாறிட போகுது சொல்லுங்க அப்படின்னு ஒரு நாள் சொல்லி பாருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். சரி, இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில இனி நல்லதே நடக்க போகுதுன்றத உறுதியை நம்புங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இனி வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்லட்டும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.